வணக்கம். இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட அணுசக்திகள் ஏந்தி போகக்கூடிய நியூக்ளியர் சப்மரீன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பல தடவை பேசியிருப்போம். மறுபடியும் ஏன்டா இதை எடுத்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வருது. அந்த அறிக்கையில் 13,000 டன்னுக்கு ஒரு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறதா இந்தியா முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. இந்த அறிக்கையை தொடர்ந்து மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவோட பிளான் என்ன, நம்ம எதற்காண்டி அணுசக்தியால் இயங்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரீன்ஸை கட்டணும் அப்படின்னா, அது நம்மளோட 2 எதிரிகளை ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணி தான். இந்த 2 எதிரிகளை தவிர்த்து உலக அளவில் இது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. வெறுமனே இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எதிரிகளை கவுண்டர் பண்ணுறது, அவ்வளவுதான் இந்த அணுசக்தியாக இயங்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரீன்ஸோட வேலை. ஆனால் இப்போது 13,000 டன்னில் நம்ம ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்றப்ப இது மொத்த உலகத்தையும் கான்கர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த பிளாட்ஃபார்மை பற்றியும் இது கூடவே வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கா தமிழ் பொக்கிஷம் மூலம் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஒரு அணுசக்தியாக இயங்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரீன் அப்படின்னு சொல்கிறப்ப இதை கிரெடிபிள் டிட்டரன்ஸுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இந்த கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளை ஏதாவது ஒரு எதிரி தாக்குறாங்க, அதுவும் குறிப்பாக அணு ஆயுதங்களால் தாக்குறாங்க அப்படின்னா, அந்த எதிரி அவனோட மொத்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி நம்மளை தாக்குனாலும் நம்மளோட அணுசக்தியை டோட்டலாக அவங்க டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சி அந்த நோக்கத்தில் அவங்க அதை பயன்படுத்தினாலும், அண்டர் சீல இருக்கக்கூடிய, அதாவது கடலில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் சர்வைவ் ஆகும். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது எதிரிகளை விட்டு தொலைதூரம் தள்ளி போகும். கூடுதலாக இது கடலுக்கு மேலே வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற காரணத்தினால இதை எந்த ஒரு சம்மரின் ஹண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தியும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க சப்போஸ் நம்மளை அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி தாக்குனாலும் அண்டர் த சீ இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி நம்ம திருப்பி அவங்கள தாக்கி விடுவோம். இது அந்த எதிரிகளுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும், நம்ம என்ன பண்ணாலும் இவங்களோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி டோட்டலாக அழிக்க முடியாது அப்படின்னு. அதனால் எதிரிகள் நம்மளை தாக்க மாட்டாங்க. இதற்கு பெயர் தான் கிரெடிபிள் டிட்டரன்ஸ். இந்த கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்ற கேப்பபிலிட்டி நமக்கு வரணும் அப்படின்னா 3 பகுதிகளில் இருந்தும், அதாவது தரை, வான், அப்புறம் கடலுக்கு அடியிலன்னு சொல்லி எல்லாத்துலேயும் நம்மளால் அணு ஆயுதங்களை போடக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கிரெடிபிள் டிட்டரன்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த அச்சீவ்மெண்ட்டை சமீபத்தில் தான் நம்ம பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் S1, S2, S3, S4 அப்படின்னு சொல்லி 4 சம்மரின் பிளாட்ஃபார்ம்ஸ் இதற்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் S1 வந்து டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். முதல் முறையாக நம்ம இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை கட்டுறோம் அப்படின்றதுனால அதில் சில டெக்னாலஜிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டியே நம்ம உருவாக்கின பிளாட்ஃபார்ம் தான் S1. S2, S3, S4 அப்படின்றது அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கடியில் பெட்ரோலிங்கில் இருக்கணும். பெட்ரோலிங்கில் இருக்கிறப்ப நம்மளுடைய எதிரிகளுக்கு ஒரு மெசேஜ், இந்த மாதிரி நாங்கள் கடலுக்கடியில் இந்த சம்மரின்ஸ் அனுப்பியிருக்கோம், இவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்களை தாக்குனீங்கன்னா சம்மரின்லேருந்து ஏவுகணை வரும் அப்படின்றது. ஸோ இந்த S3லேருந்து S4, S2 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மரினோட கட்டமைப்பு அப்படின்றது 6,000 டன்னில் தான் இருக்கும். இந்த 6,000 டன்னில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலில் 4 K4 ஏவுகணை மட்டும்தான் வைக்க முடியும். K15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8 வைக்க முடியும். K15 அப்படின்றது 750 கிலோமீட்டர் ரேஞ்சு, K4ன்றது 3,500 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஸோ இந்த நீர்மூழ்கி கப்பல்களோட மைய நோக்கமே என்ன, அதிகபட்சம் 3,500 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் நம்ம இதில் ஒரு ஏவுகணையை பொருத்த முடியுன்றப்ப இதோட மைய நோக்கம்ன்றது சீனா மற்றும் பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறது மட்டும்தான். அதை தாண்டி வெளியே எடுத்துகிட்டு போய் இதை இன்னொரு கண்ட்ரி கூட நம்ம சண்டைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இதை விட அதிகமான ரேஞ்சில் ஒரு ஏவுகணை நமக்கு வேணும். அந்த ஏவுகணையை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நீர்மூழ்கி கப்பலில் இட வசதி இருக்கணும். அப்படி இட வசதி இருக்கணும்னா இதோட வெயிட்ன்றது 6,000 டன்னில் இருக்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 டன்னில் இருக்கணும். ஸோ இந்த சம்மரின்ஸோட முழு நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எதிரிகள் தான், அவங்கள மையப்படுத்தி தான். இப்போது சமீபத்தில் S5யோட ப்ராஜெக்ட்டு நேம் லான்ச் ஆகுது. S5 அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கட்ட போகிறோன்ற ஒரு பேர் மட்டும் லான்ச் ஆகிருக்கு. இந்த பேரோட சேர்த்து 13,000 டன்னாக இது இருக்க போகுதுன்னு சொல்கிறப்ப தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அண்ட் அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணுசக்திகள் மற்றும் ஆயுதத்தில் இருக்கிற சில ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக்காகவே ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலில் இப்படி இந்தியா மாறி மாறி நியூக்ளியர் கேப்பபிள் அணு ஆயுத சம்மரினை கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் UK, ஃப்ரான்ஸ் இந்த 2 நாடுகளையும் அணுசக்திகள், அதாவது அணுசக்தியால் இயங்கக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்கிற அந்த எண்ணிக்கையில் ஓவர்டேக் பண்ணிடும். இது வந்து இந்த ஆசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக வரும் இந்த நாடுகளுக்கு அப்படின்னு அவங்க ஒரு கட்டுரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரையில் அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
13,000 டன் அப்படின்றது மிகப்பெரிய சம்மரின்ஸு, மிகப்பெரியது. அண்ட் 13,000 டன்னு இருக்கிறப்ப நம்ம K4 மட்டுமே அதில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது, K6ஐயும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். K4ஓட ரேஞ்சு 3,500 கிலோமீட்டர், K6ஓட ரேஞ்சு குறைஞ்சபட்சம் 8,000 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 15,000 கிலோமீட்டராவது அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்னி 6 லேண்ட் வேரியண்ட்டில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஏவுகணையை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே இந்த சம்மரினில் பொருத்த போகிறோம். அண்ட் 13,000 டன்ன்றப்ப இட வசதியும் இருக்கும். ஸோ ஒரு 13,000 டன் கப்பல், அப்புறம் ஒரு 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, இதோடு சேர்த்து ஐசிபிஎம்மில் மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த S5 கேட்டகரியில் உருவாக்கப்பட போகிற நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்றது அது இந்த 2 எதிரிகளை ஃபோக்கஸ் பண்ணி கிடையாது. இந்த 2 எதிரிகளுக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. அப்போது இது முழுக்க உலகத்தில் யாராக வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க, எந்த மூலையில் வேணாலும் இருந்துட்டு போங்க, இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி தான் இது அப்படின்றது நம்மளோட மெசேஜாக இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வரலாற்றில் நம்ம புரட்டி பார்க்குறப்ப இந்தியா எப்போ ஒரு ஏவுகணை சோதித்தாலும் அதோட ரேஞ்சை கம்மிப்படுத்திட்டே சொல்லும். அதற்கான காரணம் நம்மளோட எதிரிகள் 2 பேர். இந்த 2 பேரை தான் நம்ம த்ரெட்டன் பண்ணணுமே தவிர இதை தாண்டி மித்த நாடுகளை நம்ம த்ரெட்டன் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஐரோப்பாவையோ அமெரிக்காவையோ இல்லை யூகேவையோ நம்ம த்ரெட்டன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இப்போது இந்த நீர்மூழ்கி கப்பல் இதோட கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றது உலகத்தில் எந்த மூலை முடுக்குக்கு வேணால் நம்மளோட அணு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகுன்றப்ப இது குளோபல் லெவலில் ஒரு மெசேஜ். அதாவது இந்த நியூக்ளியர் கேப்பபிள் சம்பரின் அப்புறம் இந்த அணு ஆயுதங்கள்னு வந்துக்கிட்டால் எங்ககிட்டையும் கேப்பபிலிட்டி இருக்குது, நாங்களும் யாரை வேணாலும் தாக்குவோம் அப்படின்ற ஒரு மெசேஜை உணர்த்துது. இப்போது நம்ம ஏன் இந்த மெசேஜை உணர்த்தணும்? இதுக்கு முன்னாடி லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்மில் நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணலை. பட் சி பேஸ்டு பிளாட்ஃபார்மில் நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்திய பெருங்கடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த வழியாக தான் கிட்டத்தட்ட உலகத்தோட ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது நடக்குது. இந்த ட்ரேட் நடக்கிற காரணத்தினால எங்கெங்கேயோ வந்து இந்திய பிராந்தியத்தில், அதாவது இந்தியன் ஓஷன் பிராந்தியத்தில் அவங்களோட ஆளுமைகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, யூகே, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நம்ம கண்ட்ரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்திய பெருங்கடல்ன்றது நம்மளோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வருது. அதாவது இந்த பெருங்கடல் நமக்கு சொந்தமானது கிடையாது, பேர் மட்டும்தான் இந்திய பெருங்கடல். ஆனால் இது நம்மளோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்குது. அதாவது தரைப்பகுதியிலேருந்து 2,000-3,000 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல எது நடந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்க நாடு, பெரிய நாடு தான் அதை நடத்தணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை அந்த கண்ட்ரி தான் பண்ணணும், அந்த கண்ட்ரி தான் அந்த ரீஜனுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும். இப்போது ஏதாவது ஒரு பைரட் அட்டாக் நடக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா செக்யூரிட்டி ப்ரொவைடிங்க்கு வந்து அந்த கண்ட்ரி தான் அதோட ஆர்மி அனுப்பணும் ஆர் நேவி அனுப்பணும். இல்லை அந்த கண்ட்ரியால் அனுப்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் செக்யூரிட்டி கொடுக்குறேன்ற பேரில் செக்யூரிட்டி கொடுக்குறேன்ற அந்த ஒரு நேமில் வந்துட்டு அந்த பகுதியை அவங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் நம்மளோட இந்தியா கப்பற்படைகள் இங்கேருந்து போய் அங்கே மிடில் ஈஸ்ட்டில் ஆன்டி பைரசியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கிட்டேயே எங்களால் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா மட்டும்தான் இந்திய பிராந்தியத்தில் வேறு எந்த கப்பல்களும் வராது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில். நம்ம இந்த பகுதியை நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்க முடியும். பட் இந்த ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது நம்மக்கிட்ட எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எத்தனை ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது, எத்தனை அணுசக்தியாக இயங்கக்கூடிய சப்மரைன்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் இருக்கும். நம்ம வெறுமனே டெஸ்ட்ராயர் போர் கப்பல்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்திய பெருங்கடலில் என்ன நடந்தாலும் அது நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அமெரிக்கா அவங்களோட நியூக்ளியர் அட்டாக் சப்மரினையோ இல்லை பலிஸ்டிக் சப்மரினையோ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை பெருசாக கவுண்டர் பண்ண முடியாது. அதற்காண்டி தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 13,000 டன்னில் ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் சப்மரினை உருவாக்கி இதை நம்மளோட IORல வச்சுக்குவோம், அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜனில் வச்சுக்கிட்டு நம்மளை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அதாவது ஒருத்தர் அவங்களோட அணுசக்தியால் இயங்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரினையோ இல்லை அவங்களோட வார்ஷிப்ஸையோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு கிளியர் மெசேஜை கொடுப்போம். நீங்கள் எங்களோட கடல் பகுதிக்குள்ளே வந்தீங்க, ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எங்களோட இந்த சப்மரின் உங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே போகும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் சட்டத்திட்டப்படி யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்றது இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த நியூக்ளியர் சப்மரின்ஸை அங்கிட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நாங்கள் உங்களோட இடத்த விட்டு வெளியேறிடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியேறிடுவாங்க. ஸோ நம்மளோட IOR ரீஜியனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உலகத்துக்கு நம்ம இந்த மெசேஜை கொடுத்தாங்கணும்,
இந்த ஐஓஆர் ரீஜியனில் யாரும் வராதிங்க, வந்தீங்கன்னா உங்களோட ரீஜியனுக்குள்ளே நாங்கள் வருவோம் அப்படின்றது. அதற்கான ஒரு மெசேஜ் தான் கிளியரான இந்த 13,000 டன்னில் இருக்கக்கூடிய S5. அண்ட் S5யோட கேப்பபிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ வாட்டர் அப்படின்றது உலகத்தில் எந்த கடல் பகுதியாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அட்லாண்டிக் பெருங்கடலாக இருக்கட்டும், பசிபிக் பெருங்கடலாக இருக்கட்டும், அந்த கடல் பகுதியில் நம்மளோட போர்க்கப்பல் போகுது அப்படின்னா அதுதான் ஒரு ப்ளூ வாட்டர். இப்போ ப்ளூ வாட்டர் நேவியில் ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா இடத்துலையும் நம்மளோட நேவல் பேஸஸை வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு கப்பலை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகிறீங்கன்னா கப்பலுக்கு ஆமுனிஷனை லோட் பண்ணணும், உணவுப் பொருள் லோட் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு கப்பலை இங்கேருந்து வெறுமனே பசிபிக் பெருங்கடலில் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த கப்பலுக்கு ரேஞ்ச் இருந்தாலும் இடையில நிறைய இடத்துல போர்ட்கால் பண்ணி தான் போகணும். அப்படி போர்ட்கால் பண்ணுறப்ப வார்ஷிப்புக்கு தனியாக நம்ம நாடுகள்கிட்ட நட்பு வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வார்ஷிப்புக்கு போர்ட்கால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்லாம் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ப்ளூ வாட்டர் நேவி. ஆனால் நியூக்ளியர் சம்மரினுக்கு அப்படிப்பட்ட நெட்வொர்க் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருள், தண்ணி எல்லாமே அந்த நீர்மூழ்கி கப்பல்லே இருக்கும். 6 மாதம் அந்த கப்பலால் தொடர்ந்து பேட்ரோலிங்கில் ஈடுபட முடியும் பை தியரி. இது ஒவ்வொரு கடற்படைக்கும் மாறும். சில கப்பற்படையில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சம்மரின்ஸால் 3 மாதம் தான் ஈடுபட முடியும். பட் தியரி 6 மாதம் வரைக்கும் ஈடுபடலாம் அப்படின்றது ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ இந்த தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து ஒரு அணுசக்தியாக இயங்கக்கூடிய பாலிஸ்டிக் சம்மரினை நம்ம பசிபிக் பெருங்கடலுக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் அனுப்ப முடியும், ப்ரொவைடட் அது இந்த S5 இருக்கிறப்ப. அதாவது 13,000 டன்னில் இருக்கிறப்ப. 6,000 டன்னில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை நம்ம இவ்வளோ தூரம் அனுப்ப முடியாது. ஏன்னா அது சின்ன சைஸில் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ரீசோர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். பட் இதை நம்மளால் லாங் பெட்ரோலிங்கில் ஈடுபட முடியும். இங்கேருந்து நம்மளோட நார்த் சீக்கு அனுப்ப முடியும். அதாவது ரஷ்யர்கள் கூட நம்ம ஒரு டைப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டைப்பின் படி நம்ம நார்த் சீக்கு அனுப்பி பெட்ரோலிங்கில் ஈடுபட முடியும். ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்ம பண்ண முடியுன்றப்ப நம்மளோட ரீஜனுக்குள்ளே வெளியால் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. வந்தாங்கன்னா அவங்கள சேலஞ்ச் பண்ணுவோம் நம்ம அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இதோட கோர் கான்செப்ட், S5யோட கான்செப்ட். இதை தாண்டி எத்தனை ஏவுகணைகள் அதில் இருக்கும், அதில் எத்தனை ஆட்கள் இருக்க முடியும், எத்தனை ஏவுகணைகளை போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட சம்மரின் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. அண்டு பாபா அட்டாமிக் சென்டர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. பாபா அட்டாமிக் சென்டர் அப்படின்றது சம்மரினில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கக்கூடிய ஒரு மையம். அந்த மையம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னா, இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸுக்கு புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு. புதுசாக இந்தியாவில் நியூக்ளியர் சம்மரின்ஸ் உருவாக்க போகிறாங்க. அதற்கான ஸ்மால் ரியாக்டர்ஸ், அந்த சம்மரினில் இருக்கிற ரியாக்டர்ஸை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பாபா அட்டாமிக் சென்டர்லேருந்து ஒரு நியூஸ் வெளி வந்துச்சு. ஆனால் அது அட்டாக் சம்மரினுக்கா இல்லை இது இந்த S5க்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஒரே டைமில் நம்ம அட்டாக் சம்மரின்ஸே கட்டிகிட்டு இருக்கோம். S5க்கான அறிவிப்பும் வந்திருக்கு. ஸோ ரெண்டில் எதுன்னு தெரியல நமக்கு, இல்லை ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரட்டாக தான் நடக்கும். வெளியே யாருக்குமே எதுக்குமே சொல்ல மாட்டாங்க. INS விக்ராந்த் மாதிரிலாம் இதை எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இருக்காது. அங்கங்கே சில துண்டு செய்திகள் மட்டும் லீக் பண்ணுவாங்க. அது வேணுமே தான் லீக் பண்ணுவாங்க. லீக் பண்ணி நம்மளோட இதுகளுக்கு நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத காட்டுறதுக்கு அந்தந்த லீக் பண்ணுற செய்திகளை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி காணொலிகளை ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டீப்பான நாலேஜ் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க, ஏன்னா யாருக்குமே தெரியல. பட் உங்களோட கருத்துக்கள் என்ன, இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. அண்ட் இதுக்குள்ள நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள TBS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.